அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஏஜி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல், கணக்கு மற்றும் தணிக்கையாளர். பொதுவாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நிதியாண்டுக்கு வந்து எவ்வளோ வருவாய் செலவு இருக்க போகுது, ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்க போகுதுன்னு வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு தான், ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுவாங்க. பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கும் ஸ்கீம்ஸுக்கெலாம் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுறதுக்கும் அது பண்ணுவாங்க. ஆனால் சிஏஜி வெளியிடுற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்ச இயரோட வருவாய் செலவு கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தா இவர் இப்போ வெளியிட்டது வந்து 2023-24 ரிப்போர்ட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிஏஜி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அதுக்கான ஆர்டிக்கிள் வந்து சிஏஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 148. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 151. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாங்குற கடனில் 31% மட்டும்தான் வந்து முதலீடு செலவினமில் பயன்படுத்துகிறாங்க. முதலீடு செலவினம்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது செலவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 2 இருக்குது: ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சேலரி, பென்ஷன், சப்சிடி இந்த மாதிரி ஒன்ஸ் செலவு பண்ணிட்டாங்கன்னா அது திருப்பி வராது. முதலீடு செலவினம்னா அந்த அமௌண்ட் எப்போதும் நம்மளுக்கு திருப்பி வரக்கூடியது, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் 31% தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே வந்து செலவாக தான் போயிட்டுருக்குது கடன் வாங்குறதுல. அதுக்கு முந்தின ஆண்டு 2022-23 விட வருவாய் பற்றாக்குறை வந்து 24.59% உயர்ந்துள்ளது. வருவாய் பற்றாக்குறைங்கிறது என்னது? வருமானத்தை விட செலவு வந்து எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அதுதான் வருவாய் பற்றாக்குறை. அதுக்கப்புறம் நிதி பற்றாக்குறைன்னு ஒன்று. நிதி பற்றாக்குறை அப்படின்னு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வருவாய் பற்றாக்குறையில் வந்து முதலீடுகள் வராது, முதலீடு செலவினமும் வராது, முதலீடுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிதி பற்றாக்குறையில் வந்து அதையும் ஆட் பண்ணுவாங்க. அப்படி அந்த நிதி பற்றாக்குறையில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து முந்தின ஆண்டை விட அதிகமாக தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து அடுத்த நிதியாண்டுக்குள்ளே ஒரு இலக்கு வச்சிருக்கு, இந்த வருவாய் பற்றாக்குறையை வந்து முழுமையாக வந்து நீக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 24.59% அதிகரித்து இருக்கும் போது அதை வந்து அந்த இலக்கு எட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 3% ஆக்கணும்னு இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அது 3.32% உயர்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.